பிரபலமான யூடியூபர் இர்ஃபான் வீட்டில் அவர் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய தங்கச்சி வீடியோவில் வந்துடுறாங்க. தலையில் துணி போடு எண்ணெய் பிடிச்சி அடிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவன் வந்து விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காக எதையும் பண்ணுவான். இவ்வளோ பார்க்குறான் இல்லையா அவன், அப்போ ஏன் வீடியோ எடுக்கணும்? இதுக்கு முன்னாடி வந்து அங்கங்கே ஹோட்டலில் தின்னுட்டு உட்காந்து அடுத்தவங்ககிட்ட கதை பேசிட்டு நீ அப்படி தான் டெவலப் ஆகிருக்க. அப்படி இருக்கும்போது அது போல விஷயங்களும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ வீட்டில் என்னும்போது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. மென்டலுங்க, அவங்க கூட எப்படிங்க வாழ முடியும்? சைக்கோவாக இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், எப்படி வாழ முடியும்? இஸ்லாமியர்கள் என்பதால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா இங்கே இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அதை கொடுமைப்படுத்துற மாதிரி ஆதாரம் இல்லை. அவன் ஒரு வீடியோ எடுக்கிறான், அந்த வீடியோ மூலியமா நிறைய பேர் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. வியூவர்ஸ் மூலியமா அவனுக்கு காசு வருது. ஜடேஜா மனைவி எப்படி இது போட்டுக்கிட்டு வந்து காலில் இதையும் கான்ட்ரவர்சி ஆக்கலை. இஸ்லாமியர்கள் அந்த குடும்பவியல் விஷயங்களுக்கு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க? நான் வணக்கம். நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? இல்லை, எதிரானதான்ற கொஸ்டின் மார்க் கூட நிப்பாட்டுறீங்க. எதிரானது தான். ஏன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக கொண்டு வர இவ்வளோ துடிக்கும் போது நீங்கள் நினச்சிக்கலாம் இது முஸ்லீம்களுக்கு எதிரானது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கடந்த 100 ஆண்டுகளாக, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து தொடர்ந்து இந்த பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்தி பேசிட்டு வராங்க. அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு வராங்கன்னு சொன்னால் அப்போ அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் அவங்க கொண்டு வரணும்னு துடிப்பாங்க. பொது சிவில் சட்டத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு பாயிண்டோட வச்சிங்கன்னா பரவாயில்ல. என்னென்ன ஷரத்துகள் அதில் இருக்குன்ற முழுமையான விவரமே நமக்கு தெரியல. இப்போவே நீங்கள் எல்லாம் ஆப்போசிட் பண்ணுறத வந்து ஒரு பயத்தின் காரணமாக தான் வெளிப்பாடாக தான் பார்க்கலாம். பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துகள் எந்த வடிவத்தில் கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான சரத்தா அல்லது இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு விஷயமா அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு தான் இவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வராங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ திருமணங்கள், விவாகரத்து, பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரிசு, இது வக்ஃபு, இந்த 4 விஷயங்கள் வந்து அந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ளே வருது. இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த குடும்பவியல் சிவில் லா அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தில் பொது சிவில் சட்டத்தில் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா திருமணம், விவாகரத்து, வாரிசு, வக்ஃபு, இந்த 4 விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய டார்கெட் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு திருமணம் பண்ணுன்றது ஒரு இஸ்லாமியர்களுக்கு அவங்க இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. அதேமாரி விவாகரத்து பண்ணாலும் மார்க்க அடிப்படையில் பண்ணிக்குவாங்க. ஆனால் இதில் வந்து சில பேர் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால், இந்த ஜமாத்து கொடுத்த விவாகரத்து, அதாவது இவன் எனக்கு கொடுத்த தலாக் என்கின்ற விவாகரத்து நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் வாதாடினவங்களும் இருக்காங்க. அப்போ கோர்ட்டில் எப்படி கேஸ் நிற்கும்? இப்போ இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கான அந்த ஷரியத் சட்டம் தானே அங்கே அமலாகும். நீதி அரசர்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. இல்லை இது எப்படி இது மும்மடலான்றீங்க, இது இந்தளவுக்கு வந்து தவறு இருக்குது, இதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் மாற்று கருத்து சொல்லி மாற்று தீர்ப்பு சொல்கிற வழக்குகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ சர்ச்சையாகலை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாபானு வழக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 85 86 அது நடந்தது. அது அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு 72 73 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுடைய மகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து லண்டன், ஜெர்மனி இப்படி செட்டில்டு. பட் அவங்க கணவருக்கு வயசான 75 வயசுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ சண்டை நடக்குது. அப்போ அந்த சண்டை நடக்கும்போது அந்த பெண்ணு வந்து அவர் என்ன பண்ணுறேன், நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிட்டார். இப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கோர்றாங்க. அப்போது ஹிந்து நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஜீவனாம்சம் 33 ரூபா 40 ரூபா ஏதோ சொல்கிறாங்க 85 86. அப்போ உடனே அவர் அதை எதிர்த்து மறுபடியும் நீதிமன்றம் போகிறாங்க, ஹைகோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் அதேமாரி வந்து 137 ரூபா ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் உச்ச நீதிமன்றம் வரையிலையும் போகிறாங்க அந்த வழக்கு. அதுதான் பொது சிவில் சட்டத்துக்கு அவசியம். இஸ்லாமிய பெண்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் உட்பட இஸ்லாமிய எதிர்ப்பு சித்தாந்தவாதிகள் எல்லாம் வந்து உலகம் இந்தியா முழுக்க வந்து ஒரு பொது பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. இது என்னன்னு சொன்னால், இது முழுக்க இது வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வழக்காகவே நம்ம அதை பார்க்கணும். ஏதோ சின்ன பொண்ணு இல்லை, அந்த ஷாபான் என்ற பெண்ணு அந்த வழக்கு நடத்தும் போது 73 74 வயசுன்னா பார்த்துங்க நீ அந்த வயசில் நடந்த ஒரு விஷயம். அது ஒரு முஸ்லீம் ஆண், ஒரு பெண் இந்து, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெண் வந்து இஸ்லாமாக மாறிடுறாங்க. ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து செய்யாமல் அந்த ஆண் வேறொரு இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். உங்களுடைய தீர்ப்பு என்ன? அந்த பெண் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளும்போது அவள் வந்து கணவனுக்காக மட்டும் ஏற்றுக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம்
முதல்ல வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இனி கணவன் இருக்கான், ஏற்றுக்கிட்டேன். நாளைக்கு கணவன் வந்து உன்னை விட்டுட்டான்னு சொன்னால் நீ இஸ்லாத்தை விட்டுடுவியா? ஆமாம் நான் விட்டுடுவேன்னு சொன்னால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்காதன்னு தான் இஸ்லாமிய ஜமாத்துகள் சொல்லக்கூடிய ஒரு காரணம். சரி. ஏன்னா ஒரு பெண்ணுக்காகவோ அல்லது பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ ஒரு பெண்ணோ ஆணோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு பையன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்றான். என்ன காரணம்? நான் அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறேன், அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்றான். சரி, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்னு அப்போ நீ இஸ்லாத்தை விட்டு போயிடுவியா? ஆமாம். அப்படின்னா நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டாம். இது எல்லா ஜமாத்தும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எப்படின்னு சொன்னால் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தா அந்த பெண்ணு வந்து முழு இஸ்லாமியராகவும் இல்லை, இந்து முறைப்படி பார்த்தோம்னா விவாகரத்து வாங்கிட்டு தான் மறுமணம் செய்யணுன்ற விதி இருக்குது. விவாகரத்து கொடுக்காம இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த பெண்ணுக்கான இழப்பீடு, மிச்ச வாழ்க்கை ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கான இழப்பீடுங்கிறது தான் அங்கே கேள்விக்குறியா. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மண்ணுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்ணினுடைய வாசனை ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மண்ணினுடைய வாசத்தின் அடிப்படையில் எந்த பெண்ணும் வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் நேச்சுரல். இதை நம்ம வந்து யதார்த்தத்தை பேசுகிறோம். இப்போ என் மனைவி கிட்ட போய் நான் இஸ்லாம் சொல்லியிருக்கேன், நான் 2வது திருமணம் பண்ணிக்கிறேன்னா அடுத்த நாள் எனக்கு சோறு கிடைக்காது. என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பாக பேசுறதை விட்டுருவாங்க. ஏன்னா அப்பா வந்து இப்படி பண்ணுறாண்டா அப்படி பண்ண அப்போ தாய்க்காரி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வந்து அது மென்டலி வந்து இருக்குது. சிலர் பேர் ஏற்றுக்கிறான், 100% ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது, 100% ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பெண்கள் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் பண்ணிக்கிங்க, ஆனால் இதில் வரைமுறை இருக்குது. எப்படின்னு சொன்னால் ஊசி அளவு, ஊசியின் முனை அளவு, முனையின் நுனி அளவுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் இழப்பீடு செய்யக்கூடாது. உனக்கு அந்த ஒரு குடும்பத்திற்கான வருமானமே உனக்கு குறைவாக இருக்கும்போது கூட நான் இஸ்லாம் அப்படின்றனால 2வது 3வது திருமணங்கள் கூட சுலபமாக எடுத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன் தம்பி, உங்களுக்கு எல்லாருமே வந்து சில பேர் முள்ள மாதிரி முடிச்சதுக்கு இருக்கானுங்க, இஸ்லாத்தில் இருக்கானுங்க. அந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அவங்களை தண்டிக்கிறது யார்? அது இஸ்லாமிய அரசு இருந்துன்னா அவங்கள நிச்சயம் தண்டனை இருக்கு அவங்களுக்கு. ஆனால் இஸ்லாமிய அரசு இல்லை, ஆனால் தண்டிக்க முடியாது. இப்போ நான் தண்டிக்கிறேன்னு சொன்னால் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்போ அவனை அடி கூப்பிட்டு வந்து கை கால் உடைக்கிறேன்னு சொன்னால் அப்போ எனக்கு திருநர் சவுண்ட் போட்டு உள்ளே போட்டுருவான். அப்போது அந்த இஸ்லாம்ன்றதே என்னென்னா இறையச்சம். நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அவங்க அந்த சக்திக்கு நம்ம பயந்து வாழணும் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க தான் முஸ்லீம். எத்தனை பேர் முஸ்லீம். சார், இப்போ நீங்கள் வந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறீங்க. அதாவது இஸ்லாத்தில் இப்படித்தான் இருக்கணும், இவங்க தான் மறுமணம் செஞ்சுக்கணுன்ற ரூல் விதிமுறை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை மீறுபவர்களை தண்டிப்போம் அப்படின்னு அப்போது இந்து சட்டத்தினுடைய நடைமுறைகளை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்போ வந்து யாரையுமே எப்படியுமே தண்டிக்க முடியாது அப்படின்னா அப்போ அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் தேவை தானே? இல்லை, அதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன், அதை வந்து நாங்கள் தண்டிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவங்க அந்த திருமணம் பண்ணும்போது ஜமாத்து அந்த தப்தரெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்க அந்த திருட்டுத்தனமாக நான் பண்ணிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன், எல்லாமே இந்த மண்ணில் தான் நான் வாழ்கிறானுங்க. கள்ள உறவு, உபச்சாரம், அடுத்தவங்க மனைவி எல்லாமே இருக்கு இல்லையா, மனைவி இருந்தும் கூட இதெல்லாம் நடக்குதா இல்லையா. இது போன்ற அனாச்சாரங்களையும் விபச்சாரங்களையும் தடுப்பதற்காக தான் இஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த வழிமுறை இருக்கு. இப்போ ஒரு திருமணமானவர் தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் பூரா இருக்கணும் அப்படின்ற நிலையில இருக்க மாட்டாங்க ஆண்கள் அப்படின்றதுக்காகத்தான் அடுத்து ஒரு அங்கீகாரமான மனைவிகள் இருக்கணுங்கிறதுக்காக 2வது 3வது திருமணங்களை பண்ணிக்கோன்னு இஸ்லாம் சொன்னதனுடைய அர்த்தம் வழிவகை தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் அதை குர்ஆன் வசனத்தை அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு திருமணம் 2வது திருமணமோ 3வது திருமணமோ 4வது திருமணமும் செய்தீங்க, ஆனால் இவர்களுக்கு நீங்கள் நீதம் வழங்க முடியவில்லை என்றால், இவர்களுக்கு நீதம் வழங்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு திருமணத்தோடு சந்தோஷமாக இருங்க. இல்லை, இப்போ பெண் மனைவியாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா மனைவியும் இன்னும் அடுத்த கணவர்களை இன்னும் 3வது கணவர். இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சொன்னால், ஒரு மனைவி இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு போது அவர் பிடிக்கல இருக்கும்போது குல்லான்றதை கொடுத்துட்டு வேற திருமணம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது இந்த கணவரை விடுத்துட்டு வேற கணவரை தேர்ந்தெடுக்கணும்ன்றீங்க. இதை யாருமே ஆட்சேபிக்க போகிறதே இல்லை. ஆனால் கணவர் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை கட்டுறாரு, 2 பேரையும் சரிசமமாக பாகுபாடு பண்ணுறோன்னு சொல்லி இப்போ இந்த கருத்துலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கு. சரி, பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஏற்றத்தாழ்வு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு பெண்ணு ஒரு குழந்தை பெற்றுக்கிறது எத்தனை மாசம் ஆகும்? 10 மாதம். அப்போ ஒரு பெண்ணால ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். இது வந்து நடைமுறையில் நான் யதார்த்தத்தை உடலியல் அமைப்பு. ஒரு ஆண் நினைச்சான்னு சொன்னா 4 மனைவி கட்டி 4 குழந்தை பெற்றுக்கலாம் அந்த ஒரு வருஷத்துல. பெண்ணால் அப்படி முடியுமான்னு கேட்குறாங்க. முடியாது. அப்போ இது உடல் ரீதியான. அப்போ இஸ்லாத் வந்து பெண்களை குழந்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு இயந்திரமா பாக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க அந்த பார்வையில் பாக்குறீங்க. நீங்க சொல்ற பதில் அப்படித்தானே சார்
சார் இருக்கு. எப்படி இப்போ என்னால முடியும் நான் செய்யறேன் அப்படின்னா, ஒரு கணவன் வெறும் அந்த 10 நிமிடங்கள் உடலுறவின் மூலமா மட்டும்தான் மனைவிக்கு கொடுக்கப்படுற விஷயம் அப்படின்னா அது கேரிங்ல இருக்கணும். அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது அவன் கூடவே இருக்கணும். பெற்றெடுக்கும் போது அவன் பார்க்கணும். அந்த அப்பாவா அந்த உணர்வுகளை கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் சொல்லி வரணும். நான் அதற்காக நான் சொல்ல வரல. இந்த உதாரணத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆண் வந்து 4 திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்து இருக்கக்கூடிய இஸ்லாம் ஏன் பெண்ணுக்கு அப்படி அனுமதி கொடுக்கலன்ற கேள்வி எழுப்பும் போதுதான் நான் இதை வந்து உதாரணமாக தான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் பெண் வந்து 4 கணவர் கூட உறவு கொண்டு இருக்கான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி 4 திருமணம் அவளும் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் ஒரு காலம் அவளுக்கு குழந்தை பிறந்துன்னா அந்த குழந்தைக்கு தந்தையா யாரை சொல்வீங்க? நான் கேட்குறேன். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பெண்களை வந்து குழந்தை பெறக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொன்னால் அது இஸ்லாம் அப்படி பார்க்கவே இல்லை. இஸ்லாம் பெண்ணை வந்து கண்ணியப்படுத்துது, களங்கப்படுத்தலை. எக்காரணம் கொண்டோம் பெண்ணை வந்து உயர்வாக தான் வச்சிருக்கு. அப்படி பெண்ணை களங்கப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி வந்து இஸ்லாத்தில் வந்து எந்த பெண்ணுமே இருந்திருக்க மாட்டான். ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் உட்பட பல விஷயங்கள் வந்து எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எவ்வளோ இப்போ என் முன்னாடி முஸ்லீமாக இருக்க மாட்டா, போடா அப்படின்னு போயிட்டே இருப்பான். எல்லா பெண்களும் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். தலாக் அப்படிங்கிறது பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படிங்கிறத மறுக்கிறீங்களா? 100%. எப்படி? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் என்கின்ற அந்த விவாகரத்தை கொடுக்கும்போது அந்த இறைவனுடைய அர்ச்சை நடுங்குது. இறைவனுக்கு வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம் விவாகரத்து, அதே நேரத்தில் விருப்பப்பட்ட ஒரு விஷயமும் விவாகரத்து. ஒரு கால் இந்த விவாகரத்து நடக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு குற்றவாளிகளா அந்த கணவனோ அல்லது அந்த பெண்ணோ குற்றவாளிகள் ஆயிடுவாங்கன்றதுக்காக தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் இஸ்லாம் தலாக் என்கின்ற விவாகரத்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மனித சமூகம் எப்போ பிறந்தோ, அதை முஸ்லீம்கள் மட்டும்தான் விவாகரத்து என்ற தலாக் கொடுக்கல. இந்த மனித சமூகம் இந்த மண்ணில் எப்போ பிறந்தோ அன்னிலிருந்தே விவாகரத்துன்றது ஒன்று இருக்கு. ஆனால் அந்த சட்டபூர்வ விவாகரத்து வாங்குறதுக்கான கால அளவு மற்ற சமூகத்தில் இருக்கிறதுக்கும் இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதிகன்றீங்களா கம்மின்றீங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. நான் சொல்கிறேன் அதிகன்றேன். இஸ்லாம் மார்க்கத்தில் வகுக்கப்பட்ட அந்த விவாகரத்துக்கான வகுக்கப்பட்ட நீதிகளை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஒரு தொலைபேசியில் 3 முறை முத்தலாக் தலாக் தலாக் தலாக்னு சொன்னால் விவாகரத்து அப்படிங்கிறத எவ்வளவு பெரிய ஒரு அநீதியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி நான் கேட்டேன், கால நீடிப்பு அதிகமாக கம்மியான்னு சொன்னால் ரொம்ப கம்மின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. நான் சொன்னேன் ரொம்ப அதிகம்னு. அதாவது இந்திய குற்றவியல் சட்டங்கள் கொடுக்கக்கூடிய கால நீடிப்பை விட இஸ்லாமியர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தலாக் விதிமுறை இருக்குது, அது நீண்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து இப்போ என் மனைவி, உதாரணத்துக்கு என் மனைவி எடுத்துங்க, அடுத்தவங்களை பற்றி வேண்டாம், என் மனைவி எடுத்துங்க. இப்போ நான் வந்து அவளுக்கும் எனக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு வருதுன்றதுக்காக விவாகரத்து கொடுக்கக்கூடாது. தலாக் என்கின்ற அந்த இது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, தன்னுடைய மனைவி அடுத்த அஃபைர் அடுத்தவரு கூட ஒரு இல்லீகல் அஃபைர் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் விவாகரத்து என்ற ஒரு கடமை, அந்த ஒரு இது. ரெண்டாவது, இவளுடைய அந்த செயல்பாடுகள் நமக்கு வந்து டோட்டலாக நம்மளால் முடியல அப்படின்போது, அதை சமாளிக்க முடியலன்னு சொல்லும்போது விவாகரத்துன்றது தான் அந்த விவாகரத்துடைய. அப்போது ஃபஸ்ட்டு விவாகரத்து கொடுத்துட்டு மனைவி கூடவே இருக்கணும், கணவன் கூடவே. தலாக்ன்றது கொடுத்துட்டு மனைவி கூடவே இருக்கணும், அந்த ஒரு மாதவிடை காலம். அப்போது அந்த மனைவிக்குள்ளே அதுவும் எடுத்தோன்னே அந்த தலாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்குது, இவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுறா, என்னால் தாங்க முடியல, இந்த மாதிரி அஃபைர் இருக்குது, இது என்னால் தாங்க முடியல, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு தன்னுடைய குடும்பத்தார் வந்து பேசுவாங்க பெரியவங்க. அது பேச முடியலன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை அழைச்சி பேசுவாங்க. அதுவும் முடியலன்னா ஜமாத்தார்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. அதுவும் முடியலன்னா இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஆகிடும். இந்த முறை இருக்குது பார்த்தீங்களா, வரைமுறை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வரைமுறை நீங்கள் சொல்கிற ரியாலிட்டியில் ஒரு பெண், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் முறை தவறி கணவனை விடுத்து வேற ஒரு ஆண்கிட்ட போகக்கூடிய தைரியமும் ஒரு துணிவும் அவங்கக்கிட்ட இந்த சூழலில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கு உண்மையில நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாம் இந்த அளவுக்கு தெளிவாக வகுத்து இருக்கக்கூடிய சட்டம் இல்லை. இஸ்லாத்தில் வந்து முஸ்லீம்கள் யாரும் விபச்சாரியே இல்லைன்னு சொல்லி அதனுடைய சதவீதம் என்ன? நான் என்ன சொல்கிறேன் தம்பி, இப்போ நீங்கள் யாருமே ஒருத்தர் 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னன்னா அந்த ஒருத்தர் 2 பேர்னால ஒட்டுமொத்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இப்படித்தான் நீங்க சொல்றது? நான் சொல்லலையே, நான் சொல்லலையே. இப்படிப்பட்ட பெண்களுக்கு விவாகரத்தை கொடுக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? அதனுடைய சதவீதம் ரொம்ப குறைவா இருக்குமே, 1-2 தான் இருக்குன்னு எனக்கே தோணுது. நானும் சொல்றேன் கால நீடிப்பு தான் நான் சொன்னேன். கால நீடிப்பு வந்து இவ்வளவு கால நீடிப்பு இருக்கு. அதன் பிறகு முதல் விவாகரத்தை சொல்லிட்டு அவ வீட்டிலேயே இருக்கணும்.
வீட்டில் இருக்கும்போது அப்போ குடும்பத்தார் பேசுனாங்க, அது பேசுனாங்க, நம்ம வந்து பிரிஞ்சிட போகும்போது அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்களில் இணைய கூட வாய்ப்பு இருக்குது. இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த தலாக்கு விவாகரித்து முடிஞ்சிடும். அப்படி இணையிலன்னு சொன்னால் 2வது தலாக் 3வது தலாக் என்பது அது பிரிக்கவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. தட்ஸ் ஆல். இப்போ நீங்க சொல்றதுபடி இஸ்லாம்ல தலாக் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாமே, அதாவது பெண்களுக்கு தலாக் கொடுக்கப்பட்டது எல்லாமே நீங்க சொல்ற இந்த கேட்டகரியில, அதாவது முறை தவறிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தலாக் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, வேற என்ன முறை தவறி. இப்போ 2வது வந்து மென்டலி எஃபெக்ட். ஒரு பெண் வந்து மன ரீதியாக வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கா, அப்போ அவனால் வாழ முடியல, அப்போ அவன் அதே வேலை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தானே இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. அதை தவிர்த்து வந்து காரணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எடுத்தவுடனே தலாக் சொல்லிட்டு பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் அப்படின்றதே வந்து நீங்கள் கட்டமைக்கக்கூடிய, அதாவது இந்த பொது தளத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக கட்டமைச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் வேற மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு தனி சட்டம் வேணும், இங்க இருக்கக்கூடிய எந்த உச்சபட்ச அதிகாரமுடைய நீதிமன்றங்களும் எங்களை எந்த குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் விசாரிக்க கூடாது, தீர்ப்பு வழங்கக்கூடாது, அது எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்றத எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, இப்போ கொலை பண்ணால் அது தண்டனை எல்லாருக்கும் ஒன்று தானே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட ஏதோ காசு நான் வாங்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷனில் என்ன தூக்கி போய் வச்சு அடிப்பான், கேஸ் போடுவான், நீதிமன்றம் கோர்ட்டில் போவோம். அதை கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்து ஆதாரங்களை காட்டினேன்னு சொன்னால் நான் வந்து இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் தான் எனக்கு தண்டனை, இல்லைன்னா நான் பணத்தை கொடுக்கணும். இதெல்லாம் சிவில் இது தானே, கிரிமினல் ஆர் சிவில், அது எல்லாமே இருக்குது. இது குடும்பவியல் விஷயங்களுக்கு மட்டும்தான், புரியுதுங்களா? இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானா இல்லை, இப்போ இந்துக்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, சீக்கியர்களுக்கு இருக்குது, ஜெயினுக்கு இருக்குது, பார்சிக்கு இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மிசோரம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் அவங்கவுங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த திருமணங்கள், விவாகரத்து, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய, அதாவது நீதிமன்றத்தை தவிர்த்து மற்ற அவங்களே அந்த குழுக்கள். அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து 20க்கும் மேற்பட்ட குழுக்கள் இருக்குது. அவங்க இந்த திருமணங்கள், சொத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க, நீதிமன்றத்தை அக்செப்ட் பண்ணுறதில்லை. அப்படி சொன்னது போலவே இவ்வளவு பேருக்கு இவ்வளவு இருக்கும்போது ஒரு வழக்கா குற்றச்சாட்டா நீதிமன்றத்தை நோக்கி போகும்போது, ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்லும் போது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புன்றதை வழங்குறப்போ எவ்வளவு சிரமம் ஏற்படும். அப்போ பொது சிவில் சட்டம் தேவைதான் என்ற ஒரு பார்வை. அப்போ அதுதான் நான் கேட்டேன், பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துகள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கா அல்லது முஸ்லீம்களுக்கு மட்டுமா? இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு நபரா இப்ப நீங்க சொல்ற விஷயத்தினுடைய மாற்றம் தேவையா இல்லையா? தாத்தா அப்பா எனக்கு வர்ற சொத்துக்களுக்கு நான் வரி கட்டுவது சரின்றீங்களா, இல்லை இப்போ இருக்கிற நடைமுறை வரி கட்டாதான் சரின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மத சுதந்திரம். அதுக்கு ஏன் நம்ம மத சுதந்திரமே வேணாமே சார்? இப்போ ஒருத்தர்கிட்ட 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அவர் டாக்ஸே கட்ட வேணாம்னா அது நாட்டிற்கான ஒரு இது இல்லையா? இன்னொரு சொத்து இல்லாதவன் கஷ்டப்பட்டு வழியா கஷ்டப்பட்டே தான். நான் என்ன சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். இப்போ பொது சிவில் சட்டம்ன்றது இதெல்லாம் HIF எல்லாம் வந்து ரத்து பண்ணுவாங்களான்னு கேட்கறேன் நான் உங்ககிட்ட. சோ இப்போ உங்களுடைய அனுமானத்தின்படி இந்த பொது சிவில் சட்டத்துல 2வது 3வது திருமணங்கள் இஸ்லாமியர்கள் செய்வதை நீக்குவதோ அல்லது கட்டுப்படுத்துவதற்கான ஷரத்து இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்படிதான் அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிதானே இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பிரச்சாரங்கள், மூத்த வழக்கறிஞருடைய வாதங்கள், விவாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி அதை நோக்கி தான் போகுது. இப்போ வந்து புது சிவில் சட்டம் பாஜக கொண்டு வருகிறது, அதுதான் பிரச்சனையே. அதுதான் கேள்வி. புது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்கிறாங்கன்ற மாதிரியான பார்வையில வேற யாராவது கொண்டு வந்தா ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வைக்கலாம். அதாவது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டு திருமணத்துக்கு வயது 21 வைப்பானுங்க. நான் சொல்றேன், இவங்க கொண்டு வரணும் பாருங்க. பொது சிவில் சட்டம் திருமண வயது பெண்ணினுடைய வயது 21 இருக்கலாம்னுவாங்க, இல்லை 18 இருந்துருவாங்க. 2வது வந்து அந்த வந்து கட்டாய பதிவு திருமணம் பண்ணணும்னுவாங்க. அப்போ அடுத்தது வந்து கட்டாய பதிவு பண்ணிட்டோன்னா நீதிமன்றம் மூலமாக தான் விவாகரத்து, சேரணும், பிரியணுன்றதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஏம் ஆஃப் யூ சொல்கிறேன் பாருங்க. இதுதான் அவங்க கொண்டு வருவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு திருமணத்துக்கு ஒரு வயது நிர்ணயிக்கிறதுலையும் திருமண உறவை முறிப்பதற்கான முறைப்படியான நடவடிக்கையும் ஏன் இஸ்லாம் எதிர்க்குதா? நான் என்ன சொல்றேன், ஏன் இஸ்லாம்னா இஸ்லாமியர்கள் அந்த குடும்பவியல் விஷயங்களுக்கு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா நீங்க ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க நான் கேட்கிறேன். இப்போ இஸ்லாமியன் அப்படின்றதும் இந்தியனுக்குள்ள தானே வரும். இந்திய பிரஜை தான், இந்திய குடியுரிமை தானே, இந்தியன் பாஸ்போர்ட் தானே யூஸ் பண்றீங்க. அப்படிங்கும்போது அந்த சட்டம் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்க சொல்றது வந்து கட்டுப்படுத்தும் இல்லைங்க. இப்போ நானும் என் மனைவி வாழ்றேங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை வருது, உட்காடுறோம், 2 பேரும் பேசிக்கிறோம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம். இதில் நீதிமன்றத்துக்கு என்ன வேலை இருக்குன்ற? அதுல அநீதி இழைக்கப்படுது, பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. இஸ்லாத்தை சொல்லியிருக்கு அநீதி நான் சொல்றேன், அநீதி இழைக்கப்படக்கூடிய பெண்ணோ அது அநீதி இழைக்கப்படக்கூடிய ஆணோ நீதிமன்றம் போறதுக்கு எந்த இது இஸ்லாமிய சரிய சட்டமும் தடுக்கல. அப்படி அநீதின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க நீதிமன்றம் போய் நீதி கோர்றதுக்கு இஸ்லாமிய சரிய சட்டம் தடுக்கலையே. அப்படி போயிட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க குடும்பவியல் நீதிமன்றத்துக்கு போய் பாருங்க, 500 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு 100 பெண்களும் முஸ்லீம் பெண்களும் நிற்பாங்க பாருங்க. நிற்கிறாங்களா இல்லையா? முருகா போட்டுட்டு
சரி, நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் வந்து மேலே உலகத்திலிருந்து வந்தவங்களா? அப்ப நீங்க நீதி எப்படி தான் வாங்குறது? நீதிமன்றம் போய் நீதிபதிகளிடம் தானே இல்ல, வாங்கணும். நானும் சொல்றேன், நீதிபதிகள் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் சரியா இருக்கா குடும்பவியல் நீதிமன்றங்கள்? அப்போ ஏன் வந்து கீழே கோர்ட்டில் கொடுத்தா இது செஷன் கோர்ட்டில் எதிர்ப்பு கேட்டு போடுறாங்க, செஷன் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்னா அங்கே நீதிபதி போகிறாங்க? அப்ப நீதிமன்ற தீர்ப்போட இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நீதி உயர்ந்தது. இது குடும்பவியல் விஷயங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இல்ல, நடைமுறையில் அது இல்லையே சார். அநீதி இழைக்கப்படுது, அவங்களுக்கான பிரச்சனைகள் நீங்களே சொல்றீங்க 100 பேர் இருக்காங்க. அப்ப அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு இல்லையா? நீங்க இதுல மட்டும் ஏன் நொண்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். சரி, உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பெண் வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கு. 4 குழந்தைகளோடு பாகிஸ்தான்ல இருந்த ஒரு பெண் டெல்லியில இருந்த ஒரு நபரோடு பப்ஜி கேம் விளையாடும் போது ஏற்பட்ட காதலால் இங்க வந்து அந்த பையனை இந்து முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல தீர்வு என்ன? தீர்வு வந்து இதுக்கு அரசாங்கம் தான் கொடுக்கணும். அது மார்க்க அடிப்படையில், சரியா அடிப்படையில் அந்த பெண்ணை செஞ்சு தவறு. ஏன்னா கணவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு அஃபெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அது சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க, அது விஷயந்தான். ரெண்டாவது, அந்த கணவன் அங்கே கூப்பிட்றான்னு சொன்னால் அது வந்து எந்த அடிப்படையில் அவங்க கூப்பிட்றாங்கன்றது நமக்கு புரியுங்களா? ஒரு கால் வந்து பாகிஸ்தான் சட்டத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணை கூப்பிட்டு இங்கே நீதிமன்றத்தை கொடுத்து தண்டிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட மேபி கூப்பிடலாம். பாகிஸ்தான் சட்டம்னு ஏன் சொல்லணும்? அங்கேயும் இருக்கிற சரிய சட்டம் தானே அங்கே இருக்கிறதும்? இல்லை பாகிஸ்தான் சட்டம்னா என்ன வேறு? அதுதாங்க பாகிஸ்தான் சரிய சட்டத்தை அடிப்படையில் இருக்கிறதோ அதுதானே. இல்லை, நானும் சொல்கிறேன், அந்த அடிப்படையில் தண்டனை கொடுக்கலாம் இவளுக்கு அப்படின்னா அந்த ஒரு வெறுப்பு. பெண்ணுக்கு தண்டனை தரணுன்றீங்க. சரியத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கணவன் உனக்கு வேண்டான்னு சொன்னால் குலா கொடுத்துட்டு உடனே விவாகரத்து வாங்குறது இஸ்லாத்தில் இருக்கும். பெண் என்ன சொல்றாங்கன்னா, தலாக் எனக்கு கொடுத்துட்டாரு, கிட்டத்தட்ட பல வருடங்களா அவர் வெளிநாடுகள் இருக்கார், நாங்கள் தனியாக தான் வச்சுட்டு வரணும்னு சொல்லி பெண் சொல்றாங்க. ஆனா அந்த ஆண் இந்த பெண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிவீங்கன்னு சொல்றாங்க. உண்மையில் நடந்த ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்குல்ல. இவங்க தலாக் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க, ஆண் கூப்பிடுறாங்க. அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்? அதுதான் சார் சொல்றேன், கொடுத்துட்டாங்கன்றாங்களா, எவிடன்ஸ் காட்டினா முடிஞ்சிச்சு. அவருக்கு தலாக் கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போது எவிடன்ஸ் காட்டினா முடிஞ்சிச்சு. ஏன்னு சொன்னா, இப்போ உங்க மதத்தில் கூட திருமணங்கள், இந்து மதத்தில் இருக்கட்டும், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கட்டும், எந்த திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், எழுத்து படிக்கவே இருக்காது. ஆனால் இஸ்லாத்தில் திருமணங்களே வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். என்ன பேர், உங்கள் அப்பா பேர் என்ன, உங்களுடைய இது எத்தனாவது திருமணம், இன்னொன்று என்ன திருமணம், பெண்ணுக்கு எழுதுவாங்க, முதல் ஆணுக்கு எழுதுவாங்க. இது உங்கள் இதில் வந்து பெண்ணுக்கிட்ட போய் இது எத்தனாவது திருமணம்னா அவசகுணமாக பார்ப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வந்து இது முதல் திருமணமாமா, 2வது திருமணமா, இல்லை முதல் திருமணம், பெண் சொல்லுவா. பதிவு செய்யப்பட்டது 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா திருமணம் பண்ண பதிவு கூட பள்ளிவாசல்களில் இருக்கும். இப்போ நீங்க சொல்றது எடுத்துக்கிட்டா இஸ்லாத்துல சட்டங்களும் விதிமுறைகளும் ரொம்ப மேன்மையா இருக்கு, முதன்மையா இருக்கு. ஆனா நடைமுறையில அது கடைபிடிக்கப்படல. இல்ல, நானும் சொல்றேன், நடைமுறையில ஒரு சில விஷயங்கள் தவிர. ஒரு ஆண் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆண் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அதே 4 குழந்தைகளோட இருக்கிறார், அங்கிருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்? சரி, நீ பாகிஸ்தான்ல கட்டிட்டு பொண்டாட்டி விட்டுட்டு இங்க வந்துட்டு வேற பொண்டாட்டி கட்டினா அந்த பொண்டாட்டி அப்படியே விட்டு வந்துடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்லை. இப்போ மார்க்க அடிப்படையில் அதுவே தவறு, இஸ்லாமிய சரிய சட்டத்தை அடிப்படையில் தவறு. அது அவன் மனைவி கட்டி அவன் மனைவியை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கணும். அப்போ மனைவி 2 மனைவி பக்கத்து தெருவில் பக்கத்து இதிலே வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இந்த மனைவி கிட்டனா அடுத்த நாள் அந்த மனைவி கிட்ட போயே ஆகணும். அப்படி போகாமல் நான் வந்து இங்கே கட்டினா இங்கே தான் கிடப்பேன், அங்கே கட்டினா அங்கே தான் கட்டி இருப்பேன்றதுக்கு அனுமதியே இல்லை. இஸ்லாத்தில் மிகவும் பெருமையான விஷயங்களா சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மகர். திருமணமாகும் போது பெண்ணுக்கு அந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் கொடுக்கும் தொகை, அது இவ்வளவுதான்றது இல்லை அந்த தொகை. இந்த மகருங்கிறது ஒரு சடங்கு ரீதியா மிக 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 குறைவா இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது உண்மையா? இல்லை, அதாவது இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மகர் தொகை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் குற்றச்சாட்டுகள். அதே இப்போ சவுதி, அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கேயோ போய் உச்சத்தில் அடைஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மகர் தொகையை வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் கேட்கணுன்றது இல்லாமல் அதிகமாக கேட்டு, ஏன்னா அதை வரைமுறை இல்லை, அது எவ்வளோனா கேட்கலாம் பெண் அப்படின்றதுனால அங்கே வந்து அதிகமாக கேட்குறாங்கன்றது பெண் ஆண்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. பெண்களை நாங்கள் திருமணமே பண்ண முடியாத அளவுக்கு மகர் பணத்தை கேட்குறாங்க. கணவனுடைய வசதிக்கு தகுந்த மகர் பணம். இங்கே வந்து எப்படின்னு சொன்னால், மகர் பணம் நீ கொடுத்தா தான் நான் உன்னை திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லலாம் நினச்சா. எனக்கு இவ்வளோ மகர் வேணும், இந்த வீடு எனக்கு எழுதி வை, அப்போ தான் நான் உன்னை திருமணம் பண்ணுவேன்னு சொன்னால் கேட்கறதுக்கு முழு அதிகாரம் பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மண்ணிலேயே நம்ம வாழ்ந்து இந்த கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் வந்து அதேமாரி கேட்கறது இல்லை. 2வது, தாய் தந்தையும் அதை விரும்புறது இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம்,
அவனுடைய கணவன் பேரை இன்ஷியலாக போட்டுக்குவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வந்து கணவன் பேரை இன்ஷியல் போடக்கூடாது, தந்தை பேர் தான் வரணும். ஏன் தந்தை பேர்? இப்போ வந்து கணவன் பேர் இன்ஷியலாக போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கலாம், அவங்க லைசன்ஸ் எடுத்துறாங்க, பாஸ்போர்ட் எடுத்துறாங்க, எல்லாமே எடுத்துறாங்க. கணவன் மாறும் இல்லைங்களா? மாறுன்றது மட்டும் இல்லை, ஒரு நாள் மரணிக்கலாம். மரணிச்சுட்டா அந்த கணவன் மரணிச்சுட்டா நம்ம அடுத்த கணவன் கூட வாழவே கூடாது, இதோட நம்ம வாழ்க்கை அப்படின்றது இஸ்லாம். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு 40 நாள் இதான் என்கின்ற தவணை முறை இருக்கலாம். தவணை முறை முடிஞ்சவொடனே நீங்கள் வேறு திருமணம் பண்ணிட்டு நீங்கள் வேறு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறது இன்னும் அப்படின்றதுக்கு தான் அந்த விதிமுறை. அந்த இன்ஷியல் எல்லாம் மாற்ற இஸ்லாமிய ஜமாத்தினுடைய அதிகார உச்சம் எந்த அளவுக்கு இருக்கு? நீதிமன்றங்களுடைய அதிகார உச்சம் எந்த அளவுக்கு? எது உச்சபட்ச அதிகாரம் பெற்று? ஜமாத்துகளுடைய அதிகாரமே எதுவுமே இல்லை. இப்போ ஜமாத்துகள்லாம் இப்போ திமுக ஆட்சி வந்துன்னா திமுக காரனா ஜமாத்துக்காரனா இருக்கான், அதிமுக ஆட்சி வந்துன்னா அதிமுக காரனா ஜமாத்துக்காரனா இருக்கான். புரியுதுங்களா? அப்போ அந்த மார்க்க அடிப்படையில் ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கிறவன்னு பார்த்தா யாருமே இல்லை. ஒரு 60% இப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த குடும்பவியல் விஷயங்களில் வந்து ஒன் சைடாக போக மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, தனக்கு பிடிக்காத கணவன், அதாவது ஆண் தரப்பாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடிக்காத பெண் தரப்பாக இருந்தாலும் சரி, ஒன் சைடாக பேச மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது குடும்ப விஷயம், இன்னைக்கு நம்ம பிரித்து விட்டுட்டா நாளைக்கு இறைவன்கிட்ட பதில் சொன்னால் இந்த பயம் வந்து எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கும். அதனால் வந்து அங்கே நீதமாக தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும். அந்த நீதமாக நடக்கிறதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னால், இது ஜமாத் வேஸ்ட்டு, அவகிட்ட காசு வாங்கிட்டு இவன் பண்ணிட்டான், இவகிட்ட காசு வாங்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு சில குழப்பம் பண்ணக்கூடிய நாதாரிகளும் இருக்கானுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜமாத்துக்களில் எந்த தவறுகளும் நடக்கிறதில்ல. அவங்க இறைவனுக்கு பயந்து அந்த பெண்ணு தரப்பில் தவறாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுறது, அதேமாதிரி ஆணு தரப்பில் தவறாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்களே தவிர பிரித்து வைக்க யாருமே விரும்ப பண்ண மாட்டாங்க. அதுக்கு மீறி எங்களுக்கு பிரிவு தான் வேணும்னு சொல்லும்போது எம்ஓ, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் ரெடி ஆவாங்க. இது வந்து யாருமே ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. எம்ஓ வந்து டாக்குமெண்ட் இதாகும். அதான் இன்னென்ன காரணத்துக்காக நான் இவர் கூட இந்த விலகிறேன், இன்னென்ன காரணத்துக்காக இவர் கேட்குற குழாவை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எம்ஓ ரெடி ஆகும். அந்த எம்ஓவில் 2 பேரும் கையெழுத்து போடுவாங்க. அந்த 2 பேருடைய குடும்பத்தாரும் கையெழுத்து போட வைப்போம். 2 பேருடைய குடும்பத்தாரும் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஜமாத்தும் கையெழுத்து போட்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவோம். நீதிமன்றம் போய் இந்த பேப்பர் கொடுத்தா செல்லும். இதில் வந்து சில பேர் வந்து எனக்கு பிடிக்கல, நான் நீதிமன்றம் போகிறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எடுத்து போய் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவான், இது ஜமாத்து ஆஸ் பர் இஸ்லாமிக் லா அப்படின்றது பார்க்க மாட்டான். எம்மோ 2 பேரும் விரும்பி தாண்டா கையெழுத்து போட்டு அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் என்ன எழுதியிருக்கு, அதுக்கு நீங்கள் ஒப்புக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்ணுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால பெண் வந்து அசால்ட்டாக வந்து அடுத்த திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க, பண்ணிடுறாங்க, போயிட்டே இருக்காங்க. இதில் வந்து ரியாலிட்டியில் அந்த மாதிரி இல்லை. ஆண் தான் 2, 3, 4 திருமணங்கள் செய்ததாகவும் பெண் 2வது திருமணத்துக்கே யோசிக்கிறார். அதாவது இந்துக்களுடைய அந்த பாரம்பரியம் தான் பெண்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் இங்கே அந்த 2 வித்தியாசமாக பார்க்கப்படுது. இல்லை, அது விளம்பரப்படுத்த முடியாது இல்லையா? ஆண் விஷயத்தை விளம்பரப்படுத்துருவாங்க. இந்த 2 பண்ணிக்கிட்டோம், 3வது கல்யாணம், ஃபஸ்ட்டு பண்ணடா விட்டாண்டா, 2வது பண்ணடா அவளுக்கு தலா கொடுத்துட்டா, இப்போ 3வது பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு தெருவில் நின்று பேசுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டா, அவனை விட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் அவனை பண்ணான், அவனை விட்டு வந்துட்டா, இவனை பண்ணா, இப்போ இவன் கூட வாழ்றா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரியல, இது 2 தரப்பும் கரெக்டாக நடக்குது இஸ்லாமியர்கள் மத்தியில். அதுக்குன்னு சொல்லி இருக்கிறவெல்லாம் அப்படி தான் பண்ணுறான்றது இல்லை. சில பெண்கள் வந்து பிடிக்கலன்னு சொன்னால் வாழணும்னு அவசியம் இல்லை. மென்டலுங்க, அவங்க கூட எப்படிங்க வாழ முடியும்? சைக்கோவாக இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் விடுங்க, பொட்டையாக இருக்கான், ஆண்மையே இல்லை, அவங்க கூட வாழ சொல்கிறீங்களா நீங்கள்? இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் அனுமதி இல்லை. உடனே தூக்கி போட்டு வேறு திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருன்னு சொல்கிறாங்க. பிரபலமான யூடியூபர் இர்ஃபான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சமீபத்தில் தான் மேரேஜ் ஆச்சு. வீட்டில் அவர் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய தங்கச்சி வீடியோவில் வந்துடுறாங்க, தலையில் துணி போடு, எண்ணெயை பிடிச்சி அடிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இஸ்லாத்தில் அப்படி தான், ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்க அந்த பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லப்படுதா? இது எப்படி வீட்டில் இருந்து அப்படி சொல்ல அவன் வந்து வீடியோ எடுக்கிறான் இல்லைங்களா? அந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? பார்க்கும்போது முக்காடு தலையில் துணி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. 2வது வந்துங்க, இர்ஃபான் விஷயம்லாம் நீங்கள் பேசி என்னை நீங்கள் இது பண்ணக்கூடாது. அவன் வந்து விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காக எதையும் பண்ணுவான். இவ்வளோ பார்க்குறான் இல்லையா அவன், அப்போ ஏன் வீடியோவை எடுக்கணும்? நீ அப்படி துணி போடு, அதை போடு, இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமி வந்து உன்னை காட்டுறேன்னு சொன்னால், அப்போ நீ ஏன் வந்து வீட்டில் போய் வீடியோ எடுக்கிற? நீ இதுக்கு முன்னாடி வந்து அங்கங்கே ஹோட்டலில் தின்னுட்டு உட்காந்து அடுத்தவங்ககிட்ட கதை பேசிட்டு நீ அப்படி தான் டெவலப் ஆகிருக்க. அப்படி இருக்கும்போது அது போல் விஷயங்களும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ வீட்டில் என்னும்போது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டோடு தான் இருப்பாங்க பெண்கள். வீட்டில் எப்படி இருப்பாங்க? மற்ற வீடுகளில், அதாவது இந்துக்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க, கிறிஸ்தவர் வீட்டில் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் இஸ்லாமிய வீட்டுகள்லேயும் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் என்பதால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இங்கே இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இல்லை, அதை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆதாரம் இல்லை. அவன் ஒரு வீடியோ எடுக்கிறான், அந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் வியூவர்ஸ் பார்ப்பாங்க, வியூவர்ஸ் மூலிமா அவனுக்கு காசு வருது. அதை வந்து ஒரு டைலாக்காக அவன் என்ன பண்ணுறான், உட்காடு போடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்போ கூட தலையில் போட்டுட்டு சாப்பாட்டை வந்து கண்ணியமாக உட்காந்து எப்படி வேணாலும் போயிட்டு இப்படி அதை நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. முறை இருக்குது இஸ்லாமியர்கள் சொன்னால், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, நின்றுட்டு
தண்ணி கொடுக்கக்கூடாது. இது இப்படியெல்லாம் இருக்கும்போது உட்காந்து தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றது. அதுதான் வந்து ஒரு மரபு. அதெல்லாம் சாப்பிட இருக்கட்டும், தண்ணி குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், அதேமாதிரி எல்லா விஷயத்துக்குமே வழிமுறை இருக்குது. அவர் முழுக்க வந்து ஒரு மாதிரியான குரூப் அது. யாரே இர்ஃபானே எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனாலும் டக்குன்னு அதெல்லாம் வந்துடும் பாருங்கள். அது வந்து நேச்சுரல். இப்போ அந்த பெண் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல பாருங்க, உடனே எடுத்து போட்டுப்பாரு. ஏன்னா அது மரபு இல்லையா, அந்த மரபு அது பண்பாடு கலாச்சாரம். இப்போ வந்து ஜடேஜா மனைவி எப்படி இது போட்டுக்கிட்டு வந்து காலில் இதை ஏன் கான்ட்ரவர்சி ஆக்கலை? அதே ஒரு முஸ்லீம் பண்ணியிருந்தாங்கன்னா, இதே இர்ஃபான் பதான் மனைவி பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகிருக்கும். இது பெண்ணுக்கு பண்ணுற கொடுமை கிடுமைன்னு சொல்லிட்டு. அதேமாரி தான் நாங்கள் பண்ண இஸ்லாமியர்கள் பண்ணால் அது எதுவுமே பேசு பொருளாகுது. மற்றவங்க பண்ணாங்கன்னா சாதாரணமாக பார்க்குறாங்க. நன்றி. நன்றி.